ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் புளிக்காய்ச்சல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா, உளுத்தம்பருப்பு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கோரியாண்டர் சீட் மல்லி 2 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், ஒரு 20 நம்பர் மிளகு எடுத்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள் எடுத்திருக்கேன், வெள்ளை எள் இருந்தாலும் ஓகே, 8 to 10 காஞ்ச மிளகாய் உங்கள் ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி 10 to 12 கருவேப்பிலை லீவ்ஸ் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போது நம்ம இதை எல்லாத்தையும் தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் ஒரு ப்ரௌன் ஷேட் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக எல்லாத்தையும் வெறும் வாணலியில் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுடுங்க. கருவேப்பிலையும் வறுத்துக்கணும் வெறும் வாணலியில். எல்லாத்தையும் நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில், ட்ரை மிக்ஸி ஜாரில், தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க மிக்ஸி ஜார், அதில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. பொடிச்சு எடுத்ததை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அடுத்ததை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பொடிச்சு எடுத்து வச்சதோடு சேர்த்து என்னென்ன சாமான் தேவையோ அதை பார்த்துக்கலாம். புளி காய்ச்சலுக்கு புளி 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். நான் புளியை 100 கிராம்ஸ்க்கான பொடி தான் இது. இப்போ புளிக்காய்ச்சல் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தலாம் என்னென்ன தேவைன்னு. நல்லெண்ணெய் ஒரு 100லேருந்து 150 ml எடுத்துக்கோங்க. இதுக்கு அவ்வளோ எண்ணெய் தேவைப்படும். கடுகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உளுந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 4 to 5 காஞ்ச மிளகாய் உங்கள் ஸ்பைஸ் லெவல் பார்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் ஜாஸ்தியாக தாளிக்கிறதுக்கு. கடலை 1/3 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் உப்பு தேவைக்காக, 100 கிராம் புளியை கரைச்சி வச்ச தண்ணி அது, அப்புறம் இந்த பொடி பண்ண பவுடர், புளிக்காய்ச்சலுக்கு பொடி பண்ண பவுடர், இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான சாமான். இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லெண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றி நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் தாளிப்பு சாமான் ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அடுத்தது உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ கடலை சேர்த்துட்டு, கடலை கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு, ஏற்கனவே நான் வறுத்து வச்சுருக்கேன் இந்த கடலையை தனியாக. அதுக்கப்புறம் கடலை சேர்த்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் கருப்பு எள் சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் புளிக்காய்ச்சலோட கலர் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். நீங்கள் வெள்ளை எள் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த ரெட் சில்லியோட கலர் மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால் கலர் கொஞ்சம் வித்தியாசப்படும் இந்த கருப்பு எள் போட்டிருக்கறனால. பட் வெள்ளை எள்ளை விட கருப்பு எள் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இப்போ கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 100 கிராம்ஸ் புளி போட்ட தண்ணி, அதை 2-3 தடவை கரைச்சி தண்ணி எடுத்துக்கோங்க. அதை ஃபுல்லாக கலந்துட்டு இது ஃபுல்லாக ஒரு 20 to 25 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ஃபஸ்ட்டு நல்லா கொதி கொஞ்சம் சிம்மில் வச்சு, இந்த மேலே எண்ணெய் தெரியுது பார்த்தீங்களா, எண்ணெய் தெளிஞ்சு வருது பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொதி வரணும். அது வரைக்கும் நல்லா கொதி விட்டிங்கன்னா பச்சை வாடை போயிடும். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சிம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. ஒரு 20 to 20 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறமா கொஞ்சம் துளி வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பவுடரை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இந்த பவுடரை ஃபுல்லாக ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்துடுங்க. நல்லா கலந்துட்டு சிம்லேயே வச்சு ஒரு கொதி வர வரைக்கும், அதாவது அரௌண்ட் 1 to 2 minutes ஆகும். நல்லா கலந்துட்டு ஒரு 1 to 2 minutes கொதி வந்ததுக்கப்புறம், அதாவது மேலே எண்ணெய் தெளிஞ்சு வரும் பபிள்ஸாக, அப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எண்ணெய் மேலே தெளிய ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ரெடியான புளிக்காய்ச்சலில் நல்லா ஆற விட்டுடுங்க. ஆற விட்டுட்டு நான் இதை 2 பேட்சாக பிரிச்சுடுவேன். ஒன்று ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒன்று மட்டும் இப்போ யூஸ் பண்ணுறது மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன். ஸோ இதோட இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.